இது வந்து என்னோடய பேங்க் நிஃப்டி ட்ரேடு. இந்த ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பயுமே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லாட்டு தான் எடுப்பேன். அதுக்கு மேலே வந்து நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா லாஸ் வந்துச்சு அப்படின்னா ஓவர் லாஸ் போகும் பேங்க் நிஃப்டியில். லா ப்ராஃபிட் வந்ததுனாலும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வரும். ஸோ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக வந்துட்டு உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி ட்ரை பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி ட்ரை பண்ணணும், அடுத்தது தான் வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடு வந்து நான் ஒரு லாட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு லாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா 1:2 அந்த மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். பட் மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் ப்ராஃபிட் வந்து மினிமம் ப்ராஃபிட் வந்தால் கூட நான் வெளியே வந்துடுவேன். ஏன்னா பட் இப்படி பண்ணக்கூடாது. இது வந்து எமோஷ்னல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இல்லாதனால நான் வந்துட்டு மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதை வச்சு நான் வெளியே வந்துடுவேன். ஏன்னா இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் தான் அதிகமாக அடிக்குது. ஸோ அதனால தான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். மார்க்கெட்டு நல்லா ஓரளவுக்கு ஸ்டெபிளாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா 1:2 தான் ப்ராஃபிட்டுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ இந்த ட்ரேடு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 590க்கு மேலே தான் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த மெத்தடு தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய ஓன் ட்ரேடு தான். நான் எந்த அட்வைஸரி அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணுறதில்ல. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து லாஸ் தான் வரும். நானும் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் வந்து லாஸ் தான் வரும். அதனால் எப்பயுமே நீங்கள் ஓனாக கற்றுக்கிட்டு அதை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் நியூ ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களோட ஓன் அனலைசிஸ் அண்டு ஓன் இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் அட்வைஸுக்கு கீழே பண்ணீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் லாஸ் வரக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மெசேஜ் அனுப்பி திருப்பி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அது போகிறக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதனால தான் வந்து அதை வந்து நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. அவங்க சொல்கிற பாயிண்ட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எமோஷ்னலாக வந்து வீக் ஆகும். அந்த இடத்துல வந்து நீங்கள் லாஸ் போகிறக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாமே வந்து நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதுனாலும் உங்களோட ஓன் அனலைசிஸில் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இது வந்து நான் வேலைக்கு போக முடியாத வீட்டில் இருக்கிறவங்க எல்லா லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து ட்ரேடிங் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வீட்டிலேருந்தே பண்ணலாம். இதில் வந்து டைமிங் கிடையாது. நீங்களே ஓனாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.